வணக்கம் நிகிதா. அதாவது தூத்துக்குடியில இன்றைக்கு தமிழக முதல்வர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் தூத்துக்குடி விமான நிலையத்திற்கு வந்திருந்தார்கள். அதாவது திமுக வேட்பாளர்களை, அதாவது திமுக கூட்டணி கட்சி வேட்பாளர்களை ஆதரித்து பிரச்சாரம் செய்வதற்காக தூத்துக்குடி விமான நிலையத்திற்கு இன்று விமான நிலையத்திற்கு வந்திருந்தார். அவரது தனி விமானம் மூலம் வந்திருந்தார். அப்பொழுது அவர் அங்கிருந்து இறங்கி நெல்லை மாவட்டத்தில் போட்டியிடும் திமுக மற்றும் கூட்டணி கட்சி வேட்பாளர்களை ஆதரித்து பிரச்சாரம் செய்வதற்காக அதற்காக பிரத்யேக அந்த பிரச்சார வேனில் பிரயாணம் செய்வதற்காக புறப்பட்டு அங்கிருந்து விமான நிலையத்திலிருந்து புறப்பட்டு சென்றார். வரும்பொழுது அந்த அங்கிருந்து புறப்பட்டு வருகிற வழியிலே அந்த முதல்வரின் வாகனத்தை இந்த தேர்தல் பறக்கும் படையினர் அதிகாரிகள் தமிழக முதல்வருடைய காரை மறித்து அதில் முழுவதுமாக சோதனை செய்தார்கள். அதாவது தூத்துக்குடி விமான நிலையத்தில் சுமார் 5:30 மணி அளவில் அவர் இறங்கி அங்கிருந்து ஒரு 6 மணி அளவில் அவர் அங்கிருந்து புறப்பட்டு வாகைக்குளம் பகுதி வழியாக அவர் திருநெல்வேலி செல்லும் வழியில் இந்த கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டிருந்த அந்த தேர்தல் பறக்கும் படை அதிகாரிகள் முதல்வருடைய வாகனத்தை நிறுத்தி அதில் வேறு ஏதும் பணம் ஏதேனும் கொண்டு செல்கிறார்களா, விதிமுறைகள் மீறப்பட்டுள்ளதா என்பது குறித்து ஆய்வு செய்தார்கள். தேர்தல் பறக்கும் படை அதிகாரிகள் ஒரு தமிழக முதல்வரினுடைய வாகனத்தையே நிறுத்தி அந்த சோதனையிட்ட நிகழ்வு ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியதும் அவரும் இந்த சோதனைக்கு ஒத்துழைப்பு கொடுக்கும் விதமாக அந்த வேனில் இருந்து இறங்கி தனியாக நின்று கொண்டு வேண்டுமானாலும் பார்த்துக் கொள்ளுங்கள் என்பதாக கூறுவது போல் அவர் இறங்கி சென்று அருகில் கூட்டமாக நின்று கொண்டிருந்த மக்களை சந்தித்து அவர்களிடம் கலந்துரையாடி கொண்டிருந்தார். அதற்குள் வாகன சோதனை முடிவு பெற்று அதிகாரிகள் ஒன்றுமில்லை, நீங்கள் கிளம்பலாம், புறப்படலாம் என்று கூறியதன் பேரில் அவர் உடனடியாக அதை திரும்பவுமாக அந்த வாகனத்தில் ஏறி திரும்பவும் புறப்பட்டு சென்றார். இந்த நிகழ்வு ஒரு மிகுந்த பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஆனால் இந்த தேர்தல் பறக்கும் படை அதிகாரிகள் யார் வாகனத்தையும் நிறுத்தி இவ்வாறான சோதனைகள் மேற்கொள்வது, அதாவது அந்த தேர்தல் பணியில் அவர்கள் சிறப்பாக சரியாக கவனம் செலுத்தி செய்கிறார்கள் என்பதை உணர்த்துகிறது. பறக்கும்படை அதிகாரிகளை கவனிப்பதற்கு அந்த அப்சர்வர்கள், தேர்தல் பார்வையாளர்களும் டெல்லியில் இருந்து மற்ற மாநிலங்களில் இருந்து IAS அதிகாரிகள், IRS அதிகாரிகள் வந்துள்ளார்கள். அவர்களும் முழுமையாக கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள். தூத்துக்குடியை பொறுத்த மட்டும் 8 அதிகாரிகள், அதாவது கண்காணிப்பு அதிகாரிகள் நியமிக்கப்பட்டுள்ளார்கள். போலீஸ் அப்சர்வர் ஒருவர், எக்ஸ்பெண்டிச்சர் அதாவது செலவின கணக்குகளை பார்ப்பதற்கு 4 பேர், ஒரு போலீஸ் அப்சர்வர் ஒருவர் மற்றும் ஜெனரல் அப்சர்வர் பொது பார்வையாளர் 3 பேர் என மொத்தம் 8 அப்சர்வர்கள் நியமிக்கப்பட்டுள்ளார்கள். அவர்களும் தூத்துக்குடி மாவட்டம் முழுவதும் ஒவ்வொரு தொகுதியாக சென்று அவர்களும் கண்காணிப்பு பணிகளை மேற்கொண்டு வருகிறார்கள். இந்த நிலையில்தான் இந்த முதல்வருடைய வாகனம் சோதனையிடப்பட்டது குறிப்பிடத்தக்கது. நிகிதா, விவரங்களுக்கு நன்றி ராஜா சாலமோன்.